பசங்க நல்லா பேஷா எடுத்து குடுத்துட்டாங்க. நீங்களும் கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஹோமத்த ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பசங்களா, உங்கள மாதிரி சின்ன பசங்க கணபதி ஹோமத்துல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதனால ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கழுத்துல ஒரு மாலை எடுத்து போட்டுக்கோங்கோ. அங்கிள் எதுக்கு அங்கிள் எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மாலை போடுறீங்க? எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் போட்டா பத்தாதா? உங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு கணபதியோட ஆசீர்வாதம் இருந்தா தான் நல்லா படிப்பு வரும். புரியுதா? அதனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கூட சேர்ந்து கணபதி ஹோமத்துல கலந்துக்கணும். அங்கிள் எனக்கும் ஒரு மாலை கொடுக்க போறீங்களா? ஆமாம்மா. உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஆத்துல பார்த்ததில்லையே! எல்லாரும் ஒரு மாலை எடுத்து போட்டுக்கோங்கோ. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நெத்தியில மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்கோ. டே சிண்டு, இருடா நானே எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்து நெத்திலையும் மஞ்சள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் குங்குமம் வைக்கணும். சரியா? பேஷா சொன்னடா அம்பி. கணபதி ஹோமத்துக்கு ஓமகுண்டல வளர்த்துவோம் இல்லையா? அதனால அந்த ஓமகுண்டத்திலயும் பொட்டு வச்சுடு. அண்ணா என்னண்ணா இது, இங்க நெருப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்தா ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையாகாதுடா அம்பி. நான் தான் பக்கத்திலேயே இருக்கனோ இல்லையோ? ஏம்மா, உங்க கையாலேயே வீட்டோட நிலவுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் பூவும் வச்சுட்டு வாங்கம்மா. நான் அதுக்குள்ள ஓமத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுடுறேன். சாமி முன்னாடியே சொன்னாரு, நிலவுலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வைக்க சொல்லி. இந்த பசங்க கிட்ட பூவெல்லாம் வாங்கி வைக்க சொன்னேன். டேய் பண்டி, கொஞ்சம் மேலே வாடா. பெரியமா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க பூ வாங்கி வச்சோமா இல்லையான்னு தானே கேட்க போறீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பூவும் வாங்கி வச்சுட்டோம் பெரியமா. நீங்க கீழே இருங்க, நானே ஸ்டூல் மேல ஏறி நிலவுல ஃபுல்லா பூ வச்சிடுறேன். நல்ல வேலைடா சிண்டு, நீ இருக்கிறதுனால ஆச்சு. இது எல்லாத்தையும் கரெக்டாக மறக்காம பண்ணிடுற. தேவையான அளவுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கல்ல? எல்லாம் வாங்கி வச்சிருக்க பெரியமா. டேய் டேய், பார்த்துடா, மேல இருந்து கீழே விழுந்துடாத. நான் நல்லா புடிச்சுதான் நிக்கிறேன் பெரியமா. நான் நல்லா கீழே விழுக மாட்டேன். நீங்க இங்கேயே இருங்க. பாத்தீங்களா பூ வச்சதுக்கு அப்புறம் வீடு எவ்வளவு சூப்பரா மாறிடுச்சுன்னு? ஆமாண்டா சிண்டு, நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. இந்த மாதிரி பூ வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் வீடு உண்மையாவே பார்க்கறதுக்கு சூப்பரா ஆயிடுச்சுடா. இது மட்டும் இல்ல, பண்டி அண்ணா இன்னும் நிறைய பூ வாங்கி வச்சிருக்காரு வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்றதுக்கு. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்பதான் நீ மேல நிலவுக்கு வச்சுட்டியல்ல, பார்த்து ஜாக்கிரதையா கீழே விழுகாம இறங்கி வா. டேய் பண்டி, என்னடா இது, நீ வேற தனியா பூ வச்சிட்டு இருக்க? அம்மா அந்த அங்கிள் தாம்மா வைக்க சொன்னாரு. வீட ஃபுல்லா நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு வர சொன்னாருமா. அதனாலதாம்மா நான் பூ எடுத்துட்டு வந்தேன். நீங்க கீழே போங்க.